ஏட்டா நாட்டி ஷோவில் போய் என்ஹான்சர் வந்து கம்ப்யூட் பண்ணுறீங்களே. இப்போ நான் வந்து 10 வருஷமாக பள்ளம் தோண்டி உடம்புல எல்லாம் பள்ளம் தோண்டி போட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை நாட்டியை கிளைம் பண்ணிக்கிட்டு நான் நாட்டி ஷோஸில் போய் எல்லாமே ஏட்டா அப்படி எதுக்குடா ஜெயிக்கணும் நான் கேட்குறேன். இல்லை என்னடா வெற்றியிலையுமே ஒரு கேவலமான வெற்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம். என்ஹான்சருக்கு என்ன சண்டை உறக்கு என்ன ஆளாக இல்லை. இங்கே வேறு கேம் இல்லை வேறு எங்கேயும் போயிடுச்சு எல்லாம் சோல்டர்களெல்லாம் எங்கே இன்னும் கிணத் பாலாட்டு வச்சுருக்கிறாங்க. என்ஹான்சரில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதை விட்டு போய் இப்போ நாட்டியோட எதுக்கு போய் சண்டை விடுற, அது கேம் வேறு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வந்து ஒரு வாட்டி கூட ஊசிப்படாமல் இருந்தால் அது லைஃப் டைம் நேச்சுரல். இங்கே நான் நேச்சுரல்னு திடீர்னு ஊர் உப்புறம் கூவிட்டு இருந்தவனுக்கு எல்லாத்துக்குமே அப்பா இப்போ ஐசியன் பண்ண சொல்லிட்டானுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ரெஷரில் போய் சிக்கிக்குவானுங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா எல்லா ட்ரக் அபியூஸரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டி ஷோவில் தான் இருக்கீங்க. நாட்டிஸ் பண்ணட்டும் ஆனால் அது அவனுக்கு பண்ணட்டும். ஆனால் என்ன சொல்கிறதுன்னா அது நாட்டி ஷோ. என்ஹான்சர் ஷோன்னா அது வேறு. என்ஹான்சர்னால் என்ன சொல்கிறதுன்னா அந்த மாதிரி சண்டை போடுறதுன்னா உச்சக்கட்ட பீப்புள் கூட வந்து சண்டை போடணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பிடுங்கிறது எப்படியெல்லாம் பாரு. ஒரு ஜூனியருன்னா கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா சரி கொண்டா உன்னோட ஆதார் கார்டு இதெல்லாம் காட்டு அப்படின்னா 34 வயசு போட்டுருக்கு நீ ஜூனியரா. ஏன்னா 19 வயசுலேருந்து 23 வயசு பாவம் சப் ஜூனியர் ஜூனியர்னு போட்டேன். அவங்ககிட்ட போய் அந்த ட்ராஃபியை பிடுங்கி பார்க்கலான்னு பார்க்குறீங்கன்னா இந்த ட்ராஃபியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம்? மயிறு கூட ஆகாது. அது போய் சண்டை போடுறவனுங்கிட்ட சண்டை போடுங்கிற காம்படிஷனில்.